வள்ளி வேலைக்கு போயிட்டு வர்ற வழியில பைரவிய பாக்குறாங்க. பைரவி கிட்ட நடந்தத சொல்றாங்க. என்னைய பொய் சொல்ல சொன்னது சஞ்சய் தான்னு பைரவி கிட்ட சொல்றாங்க. பைரவி அத நம்பல. ஆறுமுகம்தான் உன்னைய இந்த மாதிரி சொல்ல சொல்லியிருக்கான்னு பைரவி சொல்றாங்க. வள்ளி சொல்றாங்க, ஆறுமுகம் தங்கமான ஆளு, அவரை பார்த்து பேச எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. நீங்க அவர்கிட்ட வள்ளி மன்னிப்பு கேட்டான்னு மாத்திரம் சொல்லுங்க. வள்ளி பேசினத கேட்டுட்டு கடைசி முடியும் நம்பாம பைரவி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வர்றாங்க. ஆறுமுகம் பைரவியோட ரூம்ல கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. பைரவி கேக்குறாங்க, உன் சம்பந்தப்பட்ட பொருள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு உன் ரூமுக்கு போ. பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட வள்ளி சொன்ன கதையெல்லாம் நம்பாம ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் பைரவி சொன்னத கேட்டுட்டு பேசாம போறாரு. சிந்து தீ மூட்டுறதுக்கு தேங்காய் மட்டையெல்லாம் எடுக்கிறாங்க. அப்ப ஒரு கருந்தேலு சிந்துவ கொட்டிடுது. வழியில துடிக்கிறாங்க. கைய புடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. டாக்டரோட ரூமு கதவை தட்டுறாங்க. டாக்டர் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு போன் பண்றாங்க. சிவா போனை அட்டன் பண்றாரு. சொல்லு சிந்துன்னு சொல்றாரு. சிந்து சொல்றாங்க, டாக்டரே பின்னாடி விறகு எடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்ப கருந்தேலு கொட்டிருச்சு டாக்டரே. சிவா நம்பாம பேசிக்கிட்டு இருக்காரு சிந்து கிட்ட. சிந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க வழியில. போனையும் கொஞ்ச நேரத்துல கட் பண்ணிடுறாரு. சிந்து வழியில துடிக்கிறாங்க. அன்னபூரணி என்ன விஷயம்னு கேக்குறாங்க. சிந்து சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே அவங்க மொபைல் அடிக்குது. அட்டன் பண்ணி அன்னபூரணி பேசிக்கிட்டு இருக்காங்க. திருப்பியும் சிவாவுக்கு சிந்து போன் அடிக்கிறாங்க. சிவா போன் எடுக்கல. அதனால வீடியோ கால் வர்றாங்க. சிவா வீடியோ கால அட்டன் பண்றாரு. சிந்து சொல்றத நம்பாம போனை வைக்க சொல்றாரு சிவா. சிந்து அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. வலி வேதனையில துடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கை வைத்தியத்தை பாக்குறாங்க. சிந்து அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டே தள்ளாடிக்கிட்டு நடக்கிறாங்க. அவங்க கலந்து வச்சிருந்த மருந்த குடிக்கிறாங்க. சிந்து அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க, உடம்பெல்லாம் ஏதோ செய்யுது, தலையெல்லாம் சுத்துது. நாளை சந்திப்போம்.